வந்து குரங்கு பிடிக்க ஒரு கதை எழுதுனா அதை சொல்ல மாட்டேன். நாங்கள் ஒரு படம் எடுத்தா நீங்க ஒன்று நினைச்சுக்கிறீங்க, நீங்க ஒன்று நினைச்சா நாங்கள் ஒன்று எடுத்துக்கிறோம். அது எல்லாம் முரணாக தான் இருக்கு. இது அழகாக தான் இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு அவசியமே கிடையாது. எனக்கு முதல்ல இவங்க பாராட்டணும். நான் பேசும்போது என்னென்ன பேசுறேன் எனக்கு தெரியல. எனவே நான் கூட யோசிச்சேன், கிளைமேக்ஸ் மாதிரி நாமளும் ஒரு கார்டு போட்டு உட்காந்துடலாமா? நீ நினைச்சுக்க, படிச்சிருக்கில்ல, பார்த்துருக்கில்ல, ரொம்ப பேசுறதில்ல, நினைச்சுக்கோ அப்படிலாம் சொல்லணும்னு கூட நான் நினைப்பேன். ஆனால் இது ஒரு பெரிய வியாபாரம். வினோத்ராஜ் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா பெரிய பயங்கர பிக்சை. மராத்தான் ஓடாம ஒருத்தன் தனியாக நிற்கிறான் பாருங்க, அவன் தான் பிக்சல், வினோத்ராஜ் பிக்சல். ஓடுகிற ஓட்டத்தில் நான் இல்லை, நின்று நிதானித்து பார்த்தேன். சரி, நீங்கெல்லாம் சொல்ற மாதிரி சொல்லுங்கன்னா அதுவும் இல்லை. ஒரு 100 ஆண்டுகள் சினிமா திரைப்படத்தை ஒரு கதையை இவ்விதமாக தொடங்கி இவ்விதமாக முடிக்கலாம், இல்லை அவ்விதமாக தொடங்கி அவ்விதமாக முடிக்கலாம், இவ்விதமாக தொடங்கி இவ்விதமாக முடிக்கலாம். அப்படிலாம் நிறைய முறைகள் இருக்கு. அதில் நிறைய பேர் ஜாம்பவான்கள், நிறைய பேர் தேசிய விருதெல்லாம் கூட வாங்கி வந்திருக்காங்க. எல்லாரையும் அப்படி தூரம் நின்று வினோத்ராஜ் பார்த்து, அவ்வளோதானா, இரு ராஜா இரு, நான் இருக்கேன், வேற மாதிரி இருக்கேன். நீ பேசிட்டா, தோட்டத்தை காமிச்சிட்டா, அறுவை எடுத்து வெட்டிட்டா, இதெல்லாம் ஒரு விஷயமா, நான் சொல்கிறேன் அப்படின்னு இந்த 100 ஆண்டு சினிமாவினுடைய அந்த திரை மொழியை வேடிக்கை பார்த்து இதில் எதிலும் அகப்படாமல் நிதானமாக நாம் அறிந்த ஒரு செய்தியை, நாம் அறிந்த ஒரு தகவலை, நாம் அறிந்த ஒரு காட்சி பிம்பத்தை நாம் இருக்கிற இடத்தில் இருந்து அதை மற்றவர்களுக்கு சொல்வோம்னு ஒரு முடிவெடுத்தார் பாருங்க. இதுதாங்க தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை சினிமா நிறைய கேட்பாங்க, எப்படி சார் எழுதுறீங்க? நீ எழுதாத, அதுவே எழுதுவோம். நீ இன்னொருவனை போல் இருப்பதுக்கு ரொம்ப கஷ்டம், நம்மள மாதிரி இருக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது என்கிற முடிவெடுத்த ஒரு தன்மை இருக்கு பாருங்க. இதுதான் ஒரு ஒரு நிதானம். இவர் பணம் சம்பாதிக்கல அப்படின்னு இவர் பக்கத்தில் யாரும் பயப்படாதீங்க, அதெல்லாம் நிறைய சம்பாதிக்கிறார். இவருக்கு புகழ் கிடைக்காதுல்ல, அதெல்லாம் நிறைய கிடையாது. ஏனென்றால் ஒருவன் தான் என்ன சொல்ல வேண்டும் நினைத்து கவிதையில், கட்டுரையில், சிறுகதையில், நாவலில், திரைமொழியில் சொல்ல நினைக்கிறானோ அதுதான் நவீனம், அதுதான் இயல்பு. அதை ஒருவன் தெரிந்து கொள்வதற்கு நிறைய தூரம் பயணிக்க வேண்டியது. ஆனால் அந்த பயணத்தை நீங்கள் முதலிலேயே தெரிந்து விட்டீர்கள். சொன்னால் பாருங்கள், ஜென் தத்துவம் மாதிரி ஒன்றும் இல்லைங்க, பேசாமல் இருந்தாலே ஜென் தத்துவம் தான். பேசி மாட்டிக்கிறத விட நீ யார்? இந்த திரைப்படத்தை நான் பார்த்துவிட்டு தொலைபேசியிலே நான் இயக்குநரை அழைத்து நான் இடைவேளையில் பார்த்துருக்கிறேன். அப்படியா சார், நீங்கள் பாருங்கள் சார், பார்த்துட்டு சொல்லுங்கன்னாரு. நான் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லணும்? நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, நான் மட்டும் சொல்லணும், சொல்லவே முடியாது. நான் ஒரு 1.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு எதுவும் சொல்லுப்பா அப்படின்னா முக்கியமான கட்டத்தில் முடிச்சேன். அதெல்லாம் நான் லூசாக நான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன், நீ முடிவெடுத்துக்கள் அப்படின்னு சொன்னார். அவருக்கும் ஒரு அதிர்ச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்லாமல் இங்கே சொல்கிறேன். இந்த அதிர்ச்சி ஒரு திரைக்கலைஞனுடைய பாராட்டு. நான் உண்மையிலேயே உங்களை சொல்கிறேன், நான் படம் பார்த்து விட்டு சில சொற்களை விதிப்பது என்பது பெரிய விஷயம் இல்லை. இது நீங்கள் சொன்ன கதையோடு நான் கிராமத்தில் தான் பிறந்திருக்கேன். நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களையும் எல்லா மக்களோடும் நான் பயணிச்சிருக்கேன். எனக்கு ஆச்சரியமாக தெரியவில்லை, இதை இயல்பு மாறாமல் எப்படி சொல்ல முடியுது? ஏன்னா சினிமாவில் ஒரு சிவகார்த்திகேயன் வச்சு கூழாங்கல்னு சொல்லிட்டு ஒரு உலகத்தில் ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்கி விட்டு அடுத்து யாராவது ஹீரோ கட்டாங்கன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி வந்து சார் ஹெலிகாப்டர் இறங்குறார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற வினோத்ராஜ், மகனே நான் வேற, நான் எந்த நாட்டுக்கு போனாலும் நான் தான், நான் சொல்ல வர்றது விஷயம்தான் என்று தைரியமாக இருக்கிறாரு. இதுதான் கலை.
இதுதாங்க இந்த உலக சினிமான்னு சொல்லிட்டு டுபாக்குரா பேசுறாங்க. இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் 80லேருந்து உலக சினிமா பார்த்துருக்கேன். உலகத்துக்குன்னு ஒரு சினிமா கிடையாதுங்க. நான் வாழ்ந்த சமூகத்தில் நான் அறிந்ததை என் மக்களுக்கு எடுத்து சொல்கிறேன் என்ற திரைப்படம் தான் உலகம் முழுவதும் சுற்றி வரும். நீங்க உலக திரைப்படம்னு பார்த்து தயவு செய்து மாணவர்களே, நண்பர்களே, தோழர்களே, என்னையும் சேர்த்து ராசி அடப்பன் அவர்களே, நீ யாரையும் பார்த்து ஏமாந்து விடாதே. உலக திரைப்படம் ஒன்றும் கிடையாது. அவன் ஊரில் எடுக்கிறான், நான் பார்த்து வியக்கிறேன். நான் என் ஊரில் எடுக்கிறேன், நீ பார்த்து வியக்கிற. வினோத் ராஜா வியக்கலையா? வியக்கிறாங்கல்ல. ஏன்னா அவர் ஈரான் படம் மாதிரி பார்க்கறதுல, அவர் ஊர் படத்தை எடுக்குது. அவன் ஈரான்காரன் பார்க்குறான், அமெரிக்காக்காரன் பார்க்குறான், பல்வேறு நாடுகள் பார்க்கறது. இப்படி ஒரு தேசத்தில், இப்படி ஒரு நிலப்பரப்பில், இவ்வளவு வளர்ந்து விட்ட ஒரு விஞ்ஞானத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்வதற்கு இவ்வளவு முரண்கள் இருக்கிறதா என்று அவன் பார்த்து ஒரு நாவலை போல புரிந்து கொள்கிறான். அதுக்குள்ள போறான். இந்தியாவுக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள, ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள ஒரு சாதாரண விஷயம். மெட்ராஸில் லிவிங் டுகெதரே வந்துருச்சு. யார் பொண்டாட்டி யார் புருஷன் அவனுக்கு தெரியல, மெசேஜ் பார்த்தா புரிஞ்சுக்கிறான் என்கிற வேகமான ஒரு காலகட்டத்தில் இது இருக்கிறது என்று உலக நாடுகளில் இருக்கிறவர்கள் இந்தியாவையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அவர்கள் இருக்கிற மனித மாண்புகளையும் இவர்களிலிருந்து சாரங்களை எடுத்துக்கொள்கிறார்கள். அவன் சொல்றான், வினோத் ராஜ் அந்த தேசத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு இடத்தினுடைய மனித பிம்பங்களை, மனித முரண்களை எடுத்து சொல்றான். வியக்கிறான், கை தட்டான். அவன் கேட்கறான், என்ன இருக்குன்னு கொடுக்குறான் அப்படின்னு சொல்றான். என்ன இல்லைன்னு அவன் கொடுக்குறான். அவன் அறியாத ஒன்றை வினோத் ராஜ் கொடுக்கிறாரு. அதனால்தான் இந்த திரைப்படம் உலக திரைப்படங்கள் இடத்தில் அறியப்படுகிறது. நான் இந்த உலக திரைப்படம் சொல்லவே மாட்டேன், தயவுசெய்து மன்னிச்சுங்க, கோச்சிக்காதீங்க. கமலஹாசன் 3 பேர் எழுதிட்டாரு, இது என்ன அவர்கிட்ட வேலை செஞ்சாரு, இது ஏன் சொல்ல மாட்டேன்னு சொல்லாதீங்க. எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு, சுயமரியாதை இருக்கு. இது வினோத் ராஜினுடைய தமிழ் திரைப்படம், அது உலகத்துக்கு செல்கிறது. அவ்வளவுதான். தயவுசெய்து உலக திரைப்படம் சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் உட்காந்து ஒரு துண்டு எடுத்து கட்டிட்டாங்கன்னா நீங்க அதை நம்பி தோக்க மாட்டீங்க. அதான் விஷயம். தயவுசெய்து அப்படிலாம் கிடையாதுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, இது கதையே கிடையாது. என்னங்க என்ன விளையாடுறீங்க? நாங்கள் எப்படி சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு வருவேன். அங்கே வேறு ஒரு முரண் இருக்கும். அதிலிருந்து மாறி மாறி கதாபாத்திரங்கள் பேசிக்கொள்ளோம், காட்சி வைப்பு எடுத்துக்கொள்ளோம். இதையெல்லாம் விட்டுட்டு இந்த கதைகளில் என்ன கதைகள் சொல்கிற முறைகள் இருக்கும். மௌனி ஒரு 10 கதை எழுதியிருப்பார், அம்பை கொஞ்சம் கதை எழுதியிருப்பார். எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய கதையும் கவிதையும் எழுதுவாங்க. அது எல்லாரும் புரிஞ்சிடும். ஆனால் ஒரு நுட்பமாக எழுதுகிற சில கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கெல்லாம் நேரம் நீ நிறைய 3 தடவை 4 தடவை புரியலையா, 5ஆம் தடவை 6ஆம் தடவை முதல்லயே புரியல, அப்புறம் ஏன்னா 5 தடவை படிக்கிற என்று கேட்கிற போது அவன் சொல்லுவான், உள்ள வச்சுக்கிற எந்த வச்சுக்கிற. அதுபோல ஒரு ஒரு திரைப்படத்தினுடைய தொடக்கத்தை வழக்கம் போல சொல்ல வருகிற கதாபாத்திரங்களின் செய்தி காட்சியாக இல்லாமல் நிறைய சிக்கலாய், இவ காலேஜுக்கு போய் லவ் பண்ணி, அவன் போய் ஃபாரின்ல போய் பணம் எடுத்து திமிர்ல காசு கொடுத்து படிக்கிறேன்னு சொல்லி, இவனுக்கு நமக்கு உறவு ஒத்துப்பா கூடாதுன்னு சொல்லி 2 குடும்பம் முடிவு பண்ணி, இந்த காசு இருக்கிற திமிர்ல அவனை மறக்கணுன்ற முடிவு இருக்கு. ஏன்னா அந்த ஊர்ல இன்னும் பழக்கம் இருக்கு. விஞ்ஞானம் வளர்ந்த போதும் கூட இன்னும் ஒரு கூட்டம், நம்ம மச்சான் மாமன் இதுதான் பொண்ணு எடுக்கணும், அவன் நமக்கு உதவி பண்ணான், ஏன்னா நீ காசு கொடுத்து படிக்க வச்சா அந்த பெண் உன்னுடையதான் என்று பார்க்கிறவன் கேட்க வேண்டும் என்கிற அழுத்தமான ஒரு கோபத்துல இதெல்லாம் முன்னாடி நடந்திருக்கு. அதை நீ புரிந்து கொள்ளும் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. இவர் முன்னாடி கதையை நீங்க பார்க்கிறவங்க இந்த படம் முடிஞ்ச ஒரு படி என்ன நடந்திருக்கும், எங்கே இருந்து துவங்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்கிறவர்கள் அவர்கள் அனுபவத்தோடு, அவர்கள் உறவுகளுடைய அனுபவங்களோடு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்னு ஒரு சின்ன சூட்சமம் வச்சுதான் தொடங்குது. வினோத் ராஜ் பாக்யராஜ் மாதிரி காசு சொல்றதெல்லாம் கஷ்டம் கிடையாது. அவர் முடிவெடுக்கிறார். இந்த கதைக்கு பின்னாடி இருக்கு, இந்த கதை பின்னாடி நிகழ்ந்தத, இந்த கதாபாத்திரங்கள் எங்க யாரு அப்படிங்கறத அங்கங்க ஒரு சம்பவத்துல சொல்றாரு. தண்ணடிக்கும் போது சொல்றாரு, யார் தெரியுமா அவன் லேசில் விட்டுற மாட்டான், காசு விட்டு படிக்க வச்சிருக்கான் என்று சொல்கிறார். அந்த பொண்ணு எப்படி பண்ணு அங்க பொம்பளைங்க பேசும்போது சொல்றாரு. இப்படி முதல் காட்சியில் தொடங்க வேண்டிய ஒரு ஒரு உணர்வை அது அப்படியே விட்டுட்டு ஓரிடத்தில்
இடத்தில் அவங்க சாமி பேய் பிடிச்சிருக்கின்ற தொடங்குது என்று அவர் தொடங்கி முன்னால் நடந்த கதை விழுமியங்களை அவர் ஆங்காங்கே நின்று 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 கதாபாத்திரங்களை விளக்கி செய்கிறார். நான் பின்னாடி போய் சொல்றாரு, ஏன்னா நாம் அமைதியா இருந்து ஏன் இவர் யாரு இதெல்லாம் கேட்டுட்டே போறாரு, இது என்ன ஏன் முன்னாடி வந்து ஒரு சைக்கிள் வந்து இவ்வளவு பெரிய தாயத்தை எடுத்து போறான், ஏன்னா இன்னுமா நாங்க இருக்கிறீங்க என்று நினைத்துக் கொள்கின்ற மாதிரி அப்படியே போறாரு. அப்புறம் வந்து சில்வர் படம் வச்சுட்டு போறாரு, இன்னும் சில்வர் படம் தானா என்று அவர் வைக்கிறார். இவர் நிறைய குறியீடுகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் சம்பவங்களோடு புரிந்து கொள்கின்ற புதிய ஒரு முயற்சியை பண்ணியிருக்கார். இவர் வந்து ரொம்ப பயங்கரமான இல்லை, விட்டீங்கன்னா அவர் பிடிச்சிருவாரு. ஆனால் அதெல்லாம் பண்ணாம ஒரு தீப்பெட்டியை கையில் வைத்துக் கொண்டு திரைக்கை எழுதுவது மாதிரி ஆங்காங்கே சொல்லிக்கிட்டு போறார். எனக்கு ரொம்பவும் அதிர்ச்சியான சம்பவம், ஒரு படித்த சமூகத்தில் இருக்கிற பெண்கள் உறவுகளில் சிக்கிக்கொண்டு அழுத்தமாக இன்னொரு பெண்ணை வளராமல் தடுக்கிற போது எங்கேயோ ஒரு விவசாயம் பண்ற ஒரு இடத்துல ஒரு சின்ன பொண்ணு காலையை சாதாரணமாக அடைத்து விடுகிறான்னு ஒரு முரணை சொல்றாரு. நீங்க தான் திருந்தல, இவங்க திருந்திட்டாங்க என்று சொல்வது போல் அது நீங்க நினைச்சு சொன்னீங்களா இல்லையா? நான் தான். ஆக படிப்பறிவு சாதாரணமா இருக்கிறவங்க யாரையும் கட்டி இழுத்துக் கொள்ளலாம். ஒரு பெண் நினைத்தால் முரட்டுக்காலை அடங்குற மாதிரி அடக்க முடியும். ஆனால் இவர்கள் வந்து நமக்கு சொந்தம் பந்தம் அக்கா தங்கச்சி அப்படின்னு ஒரு பணம் இருக்கு பணம் இல்லை என்று பிணைப்பில் வைத்துக் கொண்டு ஏன் இப்படி போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்பது போல பல்வேறு இடங்களில் என்னை அவர் போலவே ஆகுது. வினோத்ராஜ் வந்து பணம் கொடுத்து பார்க்குறவன ஒன்று ஓடிவிடாங்கிறார், டேய் நீ பார்த்த படம்லாம் கிடையாது. இன்னொன்று வினோத் மாதிரியே உன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களோடு நீ எங்கிருக்கிறாய் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு உத்தியை கையாண்டிருக்கிறார். அவர் சொன்னான், இன்டர்னல் படம் பார்த்துட்டு என்ன சார் இவரு கூடாங்கில் நடந்தனே போய் படம் எடுத்தாரு, கூட்டுக்கடையில் ரிக்ஷா எடுத்துட்டு போறாரு, அடுத்த படம் பஸ்லையா ட்ரெயின்லையா அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட்லையா. நான் சொன்னேன், அவர் எங்கே எடுத்தாலும் தன் அனுபவங்களை பார்வையாளர் மத்தியில் வைத்து நீ எங்கே இருக்கிறாய் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை அந்த பாத்திரங்களுடைய இதயங்களில் வைத்து விட்டு பாரு. நீங்க வெளிப்படையா சொல்லலாம், ஆனா நாங்கள் உள்ள இருந்தோம் என்பதை வினோத்ராஜாக பார்க்கிறவனை மாற்றுகிறார்கள். இந்த தந்திரம் தான் இந்த கொட்டுக்காளி. இந்த கொட்டுக்காளி பார்த்து எனக்கும் நிறைய பிரச்சனை இருந்தது. அங்கே போய் வந்து சாராயம் கேட்டுருக்கான், இவன் கும்மறது சாமி. அந்த பெண் அண்ணா பெண் வந்து அவ்வளவு தூரம் இருக்க வேண்டிய அவசியம் கோபமாக இருந்துச்சு. என்னையா பிரச்சனை, நீ ஒரு பொண்ணை காதலிச்ச, அதை வந்து காசு கொடுத்து படிக்க வச்சா என்ற முரணை நீ சொல்லாமல் என்ன அப்படி அழித்து வைத்தது? அவ்வளவு பெண்கள் மோசமாக சகோதரிகளாகவும் அம்மாக்களாகவும் அத்தைகளாகவும் இருக்கிறாங்க, ஏன் அவ பண்ணல என்கிற கோபத்தை அவர் ஓரிடத்தில் மட்டும்தான் சொல்றாரு. அவர் அடிக்க மட்டுமா செய்வான் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவள் அடங்கி இருக்கிறார். இருக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன அவசியம் இல்லை என்பதை அவர் கதாபாத்திரத்தின் வழியாக சொல்லியிருக்க முடியும். ஆனால் அவர் பாணியை கையாண்டிருக்கிறார். அவள் சொல்ல முடியாத இடத்தில் இருக்கிறாள். நீங்கள் அந்த கொட்டுக்கலையாக இருந்தால் அதை என்ன செய்வீர்கள் இருக்கிறார். நான் சொல்லுவேன், கொட்டுக்கலையினுடைய பல கதாபாத்திரங்கள் எங்களை பேசவிட்டு நாங்கள் வேறு விதமாக செயல்பட வேண்டும் என்றுதான் சொல்கிறது. இந்த திரைப்படம் வெளிப்படையாக பல முரண்கள், பல அநியாயங்கள், பல மனம் எனக்கு சூடி மேல அவ்வளவு கோபம். ஈடுகட்ட வேலை என்ன, நீ காசு வச்சுக்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு பாட்டு கூட பாட முடியாது கை வைக்கிற. ஒரு ஆம்பளையாவது ஒரு பொம்பளையாவது அவனை இழுத்து வச்சுனால அரை நின்னாங்கன்னா அடப்பாவை காசு கொடுத்து பார்த்தேன் என்ன மாதிரி ஒரு இருந்திருப்பான் என்கிற கோபத்தை பார்த்தவனுக்கு விட்டு. நாங்கள் படம் பார்த்து ரியாக்ட் பண்ணிட்டு அப்படியே போறதில்லை. ஆனா இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா என்று அதுபோல் இருக்கக்கூடாது என்கிற முரண் முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சமூகம் இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்கிறார். எப்பவுமே பில்டிங் நாங்கள் எங்கள் ஊரில் யாயும் யாராகிறோம் ஆயாச்சு. அதனால நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல படத்தை பார்த்துட்டு குறை சொல்லியே திறனுன்னு கங்கணம் கட்டிருக்கிற ஆள்லாம் நம்ம கிடையாது. நல்ல படம் என்னென்னா மகேந்திரன் முள்ளு மலரம் எடுக்கிற போது நான் கூட இருந்தேன். நான் அவருடைய பயணப்பட்டவர். சீதராஜன் கண் சிவந்தால் மனசு வைக்கும்போது போடுவேன். குடிசை ஜெயபாரதி எழுதும்போது நாங்கள்லாம் அவர் பத்திரிகையில் எழுதுனவங்க. புதிய முயற்சிகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ இவருக்கு தெரியும். மேற்கு தொடர்ச்சி மலை எடுக்கும்போது நாங்கள் தேடி தேடி ஓடி கூடி அவரை நெடும்பாடி பாராட்டணும். அனைவருக்கும் வினோத்ராஜுக்கும் இந்த நல்ல இந்த
கூட்டத்தை அமைப்பதற்கு காரணமான கோழிப்பண்ணை செல்லத்துறை சீனு ராமசாமி ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்து சொல்லி அவரெல்லாம் வந்து பாராட்டணும். ஸ்பான்சர் மட்டும் பண்ணால் போதாது, இது மாதிரி கலைஞர்களை தூக்கி கொண்டாட வேண்டும். யார் என்ன செய்தாலும் நான் நல்ல கலைஞர்களை தூக்கி தூக்கி உலகத்திற்கு பாராட்டுவேன் என்று சொல்கிறேன். உலக சினிமா பாஸ்கரன் வேணாம், உள்ளூர் பாஸ்கரன் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். எனக்கு முன்னால் பேசிய அனைத்து கலைஞர்களுக்கும் நான் ஒருவேளை எப்படி பேசுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் கொஞ்சம் கூட எந்தவித கல்மஷம் இல்லாமல் மனதில் பட்டதை சொல்கிறேன். வினோத் ராஜ், நீங்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும். நீங்கள் எப்படி தொடர்ந்து செயல்பட்டாலும் நல்ல படத்தை ஆதரிப்போம், கெட்ட படத்தை வழக்கம் போல காசு கொடுத்தும் ஆதரிப்போம். வணக்கம், நன்றி. வாழ்த்துறை வழங்கிய இயக்குனர் ராசி அழகப்பன் ஐயா அவர்களுக்கு தயாரிப்பாளர் சாகுல் அமீத் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பு செய்வார்கள். தொடர்ந்து உலக சினிமா பாஸ்கரன் ஐயா அவர்கள் புத்தகத்தை அளித்து சிறப்பு செய்வார்கள்.